ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காட் லெவல் அசசின் மான்வாவோட எபிசோட் 43 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடு உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே ஷாயுவை எல்லாருமே பயங்கரமாக கத்துறாங்க. எல்லாமே ஆரம்பிச்சது இந்த பொண்ணால தான். இந்த பொண்ணு தான் அந்த தலையே இல்லாத அந்த மாஸ்டரை ஹீல் பண்ணி விட்டா. அதனால ஆரம்பிச்ச விஷயம் தான் இது. ஏன்னா அந்த மாஸ்டர் இந்த பொண்ணியை தான் தேடி வருது. அதனால பாருங்க, அதனால நம்மளும் இறந்து போயிட்டோம். அட, நான் ஒன்னும் வேணும்ட்டே எல்லாம் அது பண்ணல, நான் தெரியாதனமா தான் அதை பண்ணேன். ஆமா, வேணும்ட்டே பண்ணல, நொன்னக்க பண்ணலன்னு சேர்மன் கிட்டே இப்பயே நான் பேசணும். இந்த பொண்ணெல்லாம் என்னோட டீம்ல இருக்கவே கூடாது. ஏன்னா இந்த பொண்ணுனால நம்ம எல்லாருமே எந்த நேரக்கும் இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான். பேசும்போது கொஞ்சம் வாய்ஸ கம்மியாவே பேசுங்க. ஏன்னா யாருக்கு தெரியும், அந்த பாஸ் திரும்பவும் வந்து நம்மள கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏய் ஷாயு, உனக்கு அநேகமா இந்த காம்பேக்ட் எல்லாம் சூட்டே ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதனால இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போறேன்னா, காம்பேக்ட நீ பண்ண போதில்ல, ஹிடனான பிளேஸ்லாம் இருக்கும்ல, ஹிடனான ஹைட் அவுட் அந்த மாதிரி விஷயத்த நீ தேடு. ஏதாச்சும் ஹைட் அவுட்டை கண்டுபிடிச்சா உனக்கு அதுக்கேற்ற மாதிரியே ரிவார்டையும் நான் தரேன். ஒரு கோல்டன் ஹைடிங் பிளேஸுக்கு உனக்கு 3 இயர்ஸுக்கான லைஃப் எனர்ஜி தரேன். இதுவே பிளாட்டினம்னா ஒரு 10 இயர்ஸுக்கான லைஃப் எனர்ஜி நான் உனக்கு தரேன். இப்படி ஒரு சொல்லிட்டு மனசுல அப்படியே யோசிக்கிறாரு. அந்த டைம்ல இந்த பொண்ணை பார்க்கும் போது நான் என்ன தெரியுமா யோசிச்சேன், இவகிட்ட ஹிடனான ப்ரொஃபஷன்லாம் இருக்கு. ஆஹா ஓஹோ, இவ வந்து ஒரு ட்ரெஷர் தான் அப்படியெல்லாம் நான் யோசிச்சேன். ஆனா கடைசியில இது ஒரு ட்ரெஷர்லாம் இல்ல, இது ஒரு குப்பியா இருக்கு. நான் என்ன பண்றது? ஏய் ஷாயு, இப்போதைக்கு நான் அந்தந்த நாளுக்கு தேவையான லைஃப் எனர்ஜியை உனக்கு தரேன். ஏன்னா நீ எங்க கூட வந்தா அது வேஸ்டா தான் போகுது. அது போக நாங்களும் தான் இறந்து போறோம். ரொம்ப நன்றி சேர்மன், நான் வந்து அதே மாதிரியே பண்றேன். ஒரு சைடு அங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கும் ரொம்ப கடுப்பா இருக்கு. சே, இந்த பொண்ணால தினமும் சேர்மனை பார்க்க முடியுது, அதனால தான் இவ தப்பிச்சுக்கின்னு இருக்கா. இல்லன்னா அவ்வளவுதான். இவளோட ஸ்ட்ராட்டஜியே இப்பதான் புரியுது. தினமும் பார்த்து இந்த மாதிரி அவ தப்பிக்கிறா. இதுக்கு மேலேயே இவளை விடக்கூடாது இப்படின்னு இந்த பொண்ணுங்களும் ஒரு பிளான போடுறாங்க. இந்த பக்கம் அங்க மாஸ்டர் அப்படியே விழுது. அதுக்கு காரணமும் நம்ம ஷேடோ தான். ஷேடோ வந்த அத்த செகண்டே அந்த மாஸ்டரோட கதையை அசால்ட்டால முடிச்சிட்டான். அந்த மாஸ்டர் விழுறத பார்த்து எல்லாருமே ஆச்சரியமாகறாங்க. அங்க இத்தனைக்கும் லீடரும் ரொம்ப ஆச்சரியமாகறான். அந்த சேர்மனையும் மத்த ஆளுங்களையும் நம்ம ஆளு ஒரே ஸ்லாஷ்ல முச்சு விட்டான். அதனால தான் இவங்க ஆச்சரியமா இருக்காங்க. ஷேடோ வந்த விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்களா, இதனால அவன் மண்டையிலே அடிக்கிறான். அடே முட்டாளு, நீ ஷேடோ தான் சொல்ல மாட்டேன். இப்படி இந்த விஷயம் நடக்கும்போது சைட்ல நம்ம ஷாயு கிட்ட கிராவிட்டி எல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. பாக்குற மத்தவங்க யாருக்குமே எதுவுமே புரியல. ஆமா, என்ன ஆச்சு? இடத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான கர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சா என்ன? இதை பார்த்தோன்னே அந்த சேர்மன் ஒரே உததான். இதனால ஷாயு எங்கேயோ பந்து போறான். கத்திக்கினே வரும்போது கரெக்டா நம்ம ஷேடோ பாக்குறான். அட, இது ஷாயு ஆச்சு. நம்ம ஷேடோவால ஷாயு ஒண்டி பார்க்க முடியல, கூடவே ஒரு 3-4 மாஸ்டரையும் பார்க்க முடியுது. ஆனா நம்ம ஷேடோவோட ஸ்டெல்த் அது ரொம்ப அதிகம். அதனால அதுங்களோட ஸ்டெல்த் அங்க ப்ரோக் ஆயிடுது. இதை பாக்குற அந்த சேஃப்டி ஃபர்ஸ்டோட கேங் ரொம்ப ஆச்சரியமாகுது. என்னது, 4 மாஸ்டர்ஸா? இங்க ஒன்னுக்கே நம்ம சேஃப்டி ஃபர்ஸ்ட், அவரால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா ஷேடோ ஒரு செகண்ட்லயே ஒரு மாஸ்டரை கொன்னுட்டாரு. ஆனா இப்போ என்னன்னா இத்தனை இருக்கு. இந்த பக்கம் ஷாயு வரும்போதே அங்க சொல்றான், அட ஷேடோ, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. கெஞ்சி கேக்குற ஷேடோ, தயவு செஞ்சு காப்பாத்துங்க, காப்பாத்துங்க பிரதர், காப்பாத்துங்க. இப்படி இவ கத்திக்கினே இருக்காள. ஆல்ரெடி நம்ம ஆளுக்கு ஷாயு மேல ரொம்ப கடுப்பு. அங்க முகத்தை பாருங்க, இந்த அளவுக்கு கடுப்புல ஆள் இருக்கானு. செகண்டே இன்ஸ்டன்டா அங்க ஏகப்பட்ட ஸ்லாஷஸ் அவன் வர்றான். அந்த ஸ்லாஷஸோட ஒரு டேமேஜும் கிட்டத்தட்ட 30,000க்கும் மேல இருக்கு. அந்த அட்டாக்கும் டைரக்டா ஷாயு மேல பட அவளோட கதையும் அங்க முடியுது. கங்க்ராச்சுலேஷன், நீங்க ஹெட்டே இல்லாத அசசின் மாஸ்டரை கொன்னுட்டீங்க. கூடவே நீங்க ஷாயுவை கொன்னுட்டீங்க. 48K எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்குது. 1520 டேஸுக்கான லைஃப் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்குது. எவல்யூஷன் பாயிண்ட்டும் கிடைக்குது. பரவாயில்ல, இது ஒன்னும் அந்த அளவுக்கு பேட் லக்கா இல்ல. இந்த எத்தனை ஆளு கிரீடி ஹேண்ட் பயன்படுத்துறான். இதனால ரிவார்டு இன்னும் டபுள் ஆகுது. நம்ம ஹீரோ அந்த மாஸ்டரோட லைஃப் எனர்ஜியை பார்த்து யோசிக்கிறான். இதுக்கு முன்னாடியே அது ஏகப்பட்ட பிளேஸ கொண்டு இருக்கும். அது மூலமா தான் இது கிட்ட இந்த அளவுக்கு லைஃப் எனர்ஜி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு அதால டைஜஸ்ட் ஆக்க முடியல, நம்ம ஏத்துக்க வேண்டியதான். இப்படி ஆளு யோசிக்கும் போது திடீர்னு அங்க அண்ணுவும் கத்திக்கினே வரா. பிக் பாஸ், என்ன பண்றீங்க? உங்களுக்கு தேவையில்லாத பொருள் ஏதாச்சும் இருக்கா? நீங்க தாராளமா எங்களுக்கு விற்கலாம், நாங்க அதை வாங்கிக்க தயாரா இருக்கோம். நான் சுத்தமா எதிர்பார்க்கல. நான் எங்கெல்லாம் போறனோ அங்கெல்லாம் இவங்க எப்படியாச்சும் வந்துடுறாங்க. அங்க இதனால ஐட்டம்ஸ் அவன் குத்துறான். அந்த இடத்துல நம்ம வாங் கிட்டயும் மத்தவங்க கிட்டயும் அவன் சொல்றான், வாங் மிங், மத்தவங்க இவங்க எல்லாருமே என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஆனா அண்ணு, உன் கூட இருக்கிற மத்த பொண்ணுங்க யாருமே அங்க வரக்கூடாது. ஆமா பாஸ், என்ன ஆச்சு? இதெல்லாம் சரிதானா? என்ன நீங்க சொல்றீங்க? இதெல்லாம் சரியே இல்ல. எனக்கு இப்பதான் புரியுது, உங்களுக்கு பொண்ணுங்கன்னா பிடிக்காது, பசங்கன்னா தான் அவங்களுக்கு பிடிக்குமோ, அந்த மாதிரியா நீங்க? இப்படின்னு அவ வித்தியாசமா சொல்றா. நாலு மண்டையிலே ஒரு அடி அடிக்கிறான். உனக்கு இன்னமா புரியல? நாங்க வந்து நார்த்தன் சிட்டில இருக்க ஒரு கேட்
ரூயினுக்கு போக போறோம். அங்க ஒரு மிகப்பெரிய டவர் ஆஃப் டிவைன் அத்தாரிட்டி இருக்கு. அதை நம்ம சேலஞ்ச் பண்ணிட்டா நம்மளுக்கு ஏகப்பட்ட நல்ல நல்ல ஐட்டம்லாம் கிடைக்கும். ஆனா ஒரு விஷயம், அங்க இருக்கிற என்பிசி அதுங்களுக்கு பொண்ணுங்கன்னா சுத்தமா பிடிக்காத. அப்படி நம்ம பாட்டியில தெரியாதனமா ஒரு பொண்ணு இருந்தாலும் அவ்வளவுதான், நம்மளோட டிஃபிகல்ட்டி லெவல் அது 10 மடங்குக்கும் மேல அதிகமாயிடும். அங்க இதை கேட்கிற அனுக்கா ரொம்ப கடுப்பா இருக்கு. அவ கத்திங்கனே போறான். இதெல்லாம் சரியல, அந்த என்பிசிக்காக நான் வந்து வரக்கூடாதா? இதெல்லாம் என்னோட தலையெழுத்தா இருக்கு. அந்த என்பிசிஸால எல்லாமே வந்துச்சு. ஏதோ ஒண்ணு. அட லிட்டில் பிளாக், ஸ்னோ, 2 பேருமே வாங்க, நம்ம வேற ஏதாச்சும் இடத்துக்கு போய் மாஸ்டர்ஸை கொல்லலாம். சரி ஷேடோ, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க, நாங்க போயிட்டு வரோம் இப்படின்னு அவங்க 3 பேருமே அங்க போறாங்க. ஒரு சைடு அங்க பசங்களை நம்ம ஷேடோ சொல்றான், சீக்கிரம் நான் உங்களுக்கு என்னோட இன்விடேஷனை சென்ட் பண்ணிட்டேன், சீக்கிரமா என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. அங்க இதை கேட்கும் போது அங்க பக்கத்துல இருக்க அந்த பையனுக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. முதல் முறையா இந்த அளவுக்கு ஹை லெவல்ல இருக்க ஒரு பிளேயர் அவரு இந்த பையனுக்கு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணிருக்காருன்னு. ஷேடோ, உங்க மூலமா எங்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் தெரிய வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் அவங்க ரொம்ப சந்தோஷமா வராங்க. நம்ம ஷேடோ ஆளு ரொம்ப ஸ்லோவா தான் அங்க போறான். ஆனா அவனோட வேகத்துக்கு கீப் அப்பே அங்க பண்ண முடியல. அகந்து வந்தா நம்ம ஷேடோ 10 மீட்டர் தாண்டி இருக்கான். இதனால அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, இதே மாதிரி போச்சுன்னா நம்மளால ஷேடோ கிட்ட இருந்து ஒண்ணுமே கத்துக்க முடியாது. அதே மாதிரி ஷேடோட எஜிலிட்டி அது என்ன இந்த அளவுக்கு ரொம்ப இன்சேனா இருக்கு. அங்க நம்ம ஹீரோ போகும்போதே அங்க கிரீடி ஹேண்ட பயன்படுத்தினால இதுக்கு முன்னாடி அசேஷன் பயன்படுத்துற மாதிரி 20 ஐட்டம்ஸ் அவனுக்கு கிடைச்சிருக்கும். அதை அவன் செக் பண்றான். அதுல ஒயிட் போன் பிளேடுன்னு ஒரு பிளேடு இருக்கு. அது அமராயில இருக்க ஒரு அசேஷன் டைப் வெப்பன் தான். இந்த வெப்பனோட அட்டாக் பவர் அது 388ல இருக்கு. ஆர்மரை பெனிட்ரேட் பண்றது அது 125ல இருக்கு. ஸ்ட்ரென்த், எஜிலிட்டி இது எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு. அது போக இது எப்பெல்லாம் நம்ம ஹீரோ பயன்படுத்துறானோ அப்பெல்லாம் நம்ம ஹீரோவோட ஸ்பீடு ஒரு 5 செகண்டுக்கு இன்னமும் டபுள் ஆயிடும். அது போக டாச் ரேட்டு அது ஒரு 30% இன்னமும் அதிகமாகும். பரவாயில்லப்பா, என்னோட பழைய பிளேடு பிளெட்ஜ் அத இந்த பிளேடு கூட கம்பேர் பண்ணா இதோட அட்டாக்கிங் பவர் அது ஒண்டி கிட்டத்தட்ட 80%க்கும் மேல அதிகமா இருக்கு. ஆர்மர் பெனிட்ரேஷன், ஸ்பீடு எல்லாமே இருக்கு. பரவாயில்ல, இந்த பிளேடு வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு. இதையே இப்போதைக்கு எக்யூப் பண்ணிக்கலாம். எப்படின்னு அதை எக்யூப் பண்ணிக்கிறான். ரெண்டாவதா ஷேடோ பிளேடு அப்படின்னு ஒரு பிளாட்டினம் கிரேட்ல இருக்க ஒரு ஸ்கில் அவனுக்கு கிடைக்குது. இது மூலமா ஒரு ஷேடோ பிளேடு அவனால தூக்கி எறிய முடியும். அந்த பிளேடு முழுக்க டார்க் எலமெண்ட் இருக்கும். அது டார்கெட் மேல ஒன்ஸ் பட்டுட்டா போதும், கிட்டத்தட்ட 600க்கும் மேல டார்க் எலமெண்ட்டுக்கான டேமேஜ் அங்க போகும். இதை நம்ம ஹீரோவால 20 மீட்டர்ஸுக்கு தூக்கி எறிய முடியும். அது போக டார்கெட் மேல ஏதாச்சும் ஒரு பஃப் இருந்தா அதை இந்த ஸ்கில் மூலமா டீஆக்டிவேட் பண்ண முடியுமா? சிம்பிளா சொன்னா, ஏதாச்சும் ஒரு ஸ்கில் சிக்கரா இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கில் இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா டீஆக்டிவேட் ஆயிடும். இந்த ஸ்கில்லோட டேமேஜ் அது ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா இதுல டார்க் எலமெண்டோட டேமேஜ் சேர்ந்து இருக்கு. அது போக ஒரு பவரையே இதால டீஆக்டிவேட் பண்ண முடியும். சரி, இத லெஜெண்டரி டியருக்கு எவால்வ் பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணும்போது இதோட ஸ்கில் எந்த அளவுக்கு பயங்கரமா மாத்துன்னு இந்த இடத்துல ஷேடோ பிளேட அவன் எபிக் டியர்ல இருந்து அப்படியே லெஜெண்டரி டியருக்கு கொண்டு போறான். இதோட டேமேஜ் அது 600ல இருந்து இப்போ 1500 ஏறிச்சு. அது போக அந்த கூல் டவுன் டைம் அது 12 செகண்ட்ல இருந்து இப்போ 7 செகண்ட் தான். ஆனா நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் 3 செகண்ட் தான். இதுலயும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்கில் இருக்கு. ஒன்ஸ் நம்ம ஹீரோ எனிமியோட வீக்கான ஸ்பாட்ல தாக்கிட்டானா அவ்வளவுதான், 3 செகண்டுக்கான கூல் டவுன் டைமிங் அது இன்னமும் குறைஞ்சிருமா. அட, இது உண்மையிலேயே நல்லா இருக்குப்பா. ஏன்னா என்னால அப்படி அசால்ட்டா பண்ண முடியும். அப்படி இருக்கும் போது இதோட கூல் டவுன் டைமிங் அது வெறும் எனக்கு 0.78 செகண்ட் தான். பரவாயில்ல, இந்த ஸ்கில் நல்லா இருக்கு. சரி, அப்படியே நான் ஃபாலோ பண்ணுங்க இப்படின்னு வாங்மிங் கிட்ட அவன் சொல்றான். ஆனா பின்னாடி வாங்மிங்கையும் காணோம், அவன் கூட வந்து அந்த பசங்களையும் காணோம். ஆமா, நம்ம வாங்கோட கேங் எங்க தான் போச்சு? அதுக்கப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி நம்ம வாங்கு மத்தவங்க எல்லாரையுமே காட்டுறாங்க. உங்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அட, நான் யோசிக்கல இந்த அளவுக்கு ஒரு வேகமா நடப்பாரு. நல்லா சுத்தமா கீப் அப்பே பண்ண முடியல. அவனோட முகத்தை பார்க்கும் போதே நம்மளுக்கு சொல்ல முடியுது ஆளு எந்த அளவுக்கு வேர்வையா இருக்கான்னு. அங்க இன்னொரு ஆச்சரம் இருக்கான். அவன் அப்படியே பாத்துக்கிறான். ஐயோ கேப்டன், எங்களால நகர கூட முடியல, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்களேன். இல்ல, முடியவே முடியாது, வாங்க, ஷேடோ வந்து வெயிட் பண்ண இருக்காரு, நம்ம இப்போ சீக்கிரமா அங்க போகணும் அப்படின்னு வாங்க அங்க இழுக்கிறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இப்போ அவங்க போற இடத்துல ஒரு பாஸ் இருக்கும். அது கூட நம்மால சண்டை போடணும். பார்க்கலாம் இவங்களால அங்க என்னென்ன பிரச்சனை வரப்போதோ எல்லாத்தையுமே நம்ம கூடிய சீக்கிரத்துல பார்க்கலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் போடுற ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.